80 டன் எடைய 216 அடி உயரத்துல எப்படி ஏத்துனாங்கன்னு எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனா அவ்வளவு உயரத்துல வீசுற பேய் காத்த அந்த கோபுரம் எப்படி தாங்குதுன்னு தெரியுமா? ஆச்சரியம் என்னன்னா, இந்த பிரம்மாண்ட கோபுரத்துல ஒரு சொட்டு சிமெண்ட் கூட கிடையாது. வெறும் இன்டர்லாக்கிங் முறைதான். நிலநடுக்கம் வந்தாலும் கற்கள் லேசா நகர்ந்து தானாவே பழைய இடத்துக்கு வந்துடும். இதுதான் சோழர்களின் பசில் டெக்னிக், த ஏரோடைனமிக்ஸ். கோபுரம் கூர்மையா இருக்கிறதால அதிவேக காற்று மோதும்போது அது அப்படியே ரெண்டா பிரிஞ்சு போயிருது. கோபுரத்தோட உட்பகுதி வெற்றியிடம், ஹாலோ. இதனால காற்றின் அழுத்தம் தரைக்கு கடத்தப்பட்டு கோபுரம் அசைவில்லாம நிக்குது. உச்சில இருக்கிற அந்த 80 டன் கல் ஒரு நங்கூரம் மாதிரி மொத்த கோபுரத்தையும் அழுத்தி பிடிச்சிருக்கு. தமிழனோட இந்த விஸ்வரூப அறிவியலை உலகத்துக்கே சொல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த தமிழன் அறிவியலை பார்த்து நீங்க பெருமைப்பட்டா ஒரு லைக் போடுங்க. சோழர்களின் அடுத்த மர்மத்தை பற்றி பார்க்கணுமா? எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அரிய வரலாற்று தகவல்களுக்கு இப்போதே ஐகானை கிளிக் பண்ணுங்க.